வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு நல்வரவு. எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். நம்ம ETW அகாடமி யூடியூப் சேனலில் தினந்தோறும் நடப்பு நிகழ்வுகள் கிளாஸஸ் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி டே 2. டே 1ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜனவரி 1லிருந்து ஜனவரி 10 வரையிலான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள், என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நம்ம நேற்று பார்த்தோம். 30 மினிட்ஸில் பார்த்து முடிச்சிட்டோம். 10 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸை நேற்று ஒரு 30 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தேர்வு நோக்கில் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி மாதிரி இப்போ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிலபஸ்லேயே சயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, இந்தியன் பாலிட்டிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, ஜியாகிரஃபிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, அதே போல் இந்தியன் எக்கனாமிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, மத்திய மாநில அரசுகள், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட யூனிட்டுகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த தொகுப்புகளில் இருந்து தான் கேள்விகள் வரும். ஏன்னா எல்லா முக்கியமான செய்திகளையும் உங்களுக்கு நான் டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதற்கு பிறகு புவியியல், அதற்கு பிறகு இந்திய ஆட்சியியல், அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் எக்கானமி, இது மாதிரி டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அந்த 5 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை அடுத்து வரப்போகிற ஒரு 15-20 நாளில் முடிக்க போகிறோம். அதற்கு பிறகு இயர் புக்ஸை வச்சு 2024 கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 2024 கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம பேப்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணாமல், நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணாமல் இயர் புக்லேருந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணித்தரேன். இப்போ ஒவ்வொரு செய்தி பத்திரிகையுமே பார்த்திங்கன்னா இயர் புக் வெளியிடுவாங்க. அந்த இயர் புக்கில் ரொம்ப ஃபேமஸான இயர் புக் பார்த்திங்கன்னா மலையாள மனோரமா வெளியிடுகின்ற ஒரு இயர் புக் ஒன்று இருக்குது. அதே போல் இப்போ இந்து பத்திரிகை வெளிவருது இல்லையா, தமிழ் ஹிந்து சார்பில் இந்து திசையின் சார்பாக ஒரு இயர் புக் வெளிவருது. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த புத்தகத்தையும் வாங்கியிருக்கேன். அதிலிருந்து தகவல்களை தொகுத்து உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் வரைக்குமே நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கணிசமான பங்கு வகிக்கும் இந்த புது சிலபஸில். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க இல்லையா, 3 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவர இருக்கின்றது. அது என்னென்னா, ரொம்ப நாளாகவே நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, ஒரு கட்டணம் இல்லாத டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பேட்சுக்கும் கட்டணம் இல்லாத டெஸ்ட் பேட்சுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே எஃபர்ட்டு, அதே கேள்வி தரம், அதே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அதற்கான அறிவிப்பு நாளை காலை வெளிவரும். ஸோ தயாராக இருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 11லிருந்து 20ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதை பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இஸ்ரோவுடைய ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இஸ்ரோவுடைய ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி 2025 அன்னைக்கு இஸ்ரோவுடைய ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி. இஸ்ரோவுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, விண்வெளி நிலையங்களை அமைக்கிறது. அதாவது ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஷிப் மாதிரி, ஒரு கப்பல் மாதிரி, எங்கே விண்வெளியிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வானியல் ரீதியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மேற்கொள்கின்ற விண்கலங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு, பழுது பார்ப்பதற்கெல்லாம் இந்த விண்வெளி நிலையங்கள் அப்படிங்கிறவை ரொம்ப முக்கியமானவை. இந்த விண்வெளி நிலையங்களை எடுத்த உடனே போய் கட்டமைச்சிட முடியுமா அப்படின்னா கட்டமைச்சிட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா செங்கலாக தானே கட்ட முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு வெற்றி தான் இது. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். ஓகேவா? விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு முன்னோட்ட முயற்சியாக 2 சோதனை விண்கலன்களை, PROX 1, PS4 ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம், PROX 1 மற்றும் PS4 ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம், இந்த 2த்தையும் விண்வெளியில் வெற்றிகரமாக ஒருங்கிணைச்சு ஒரு புதிய மைல்கல் சாதனையை படைச்சிருக்கு. நண்பர்களே, கற்றலில் கேட்டல் மிகச் சிறந்தது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லிருந்து ஜனவரி 10 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை 30 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருந்தேன். அதுபோல் இப்போ நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே இதை கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 20 கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. 15 கேள்விகள் ஷார்ட்டாக அடிச்சிடலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யணும். பேப்பர் எடுத்து ஹிண்ட்ஸ் எழுதிக்கணும். புரியுதுங்களா? 10 நாளோட நியூஸ் பேப்பர்லேருந்து நான் அந்த கண்டென்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேலைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு சொலையாக இது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யணும், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள்
கரெக்டாக ப்ராப்பராக ஹிண்ட்ஸ் எடுத்துங்க. இது அப்படியே உட்காந்து எழுதாதீங்க, ஹிண்ட்ஸ் எடுங்க. ஹிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, இப்போது இந்த ஸ்பேடெக்ஸ் திட்ட வெற்றியின் மூலமாக விண்கல ஒருங்கிணைப்பை நிகழ்த்தின 4வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. விண்கல ஒருங்கிணைப்பை நிகழ்த்திய 4வது நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? இந்தியா. சரி, ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் என்னென்ன? அதாவது விண்கல ஒருங்கிணைப்பை வெற்றிகரமாக மேற்கொண்ட முதல் 3 நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. அடுத்த செய்திக்கு போகலாமா? ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம், அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 16ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளத்தில். இப்போ இஸ்ரோவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் சுமார் 950 கோடி செலவில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது இஸ்ரோவுடைய ஏவும் திறனை அதிகரிக்கும். ஏவும் திறன்னா என்ன? விண்வெளிக்கு சேட்டலைட்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, ராக்கெட் மூலமாக சேட்டலைட் அனுப்புகிறாங்கல்ல, அது அங்கேருந்து அனுப்பலாம். ஓகே, குறிப்பாக எஸ்எஸ்எல்வி போன்ற சிறிய மற்றும் எதிர்கால ராக்கெட்டுகளை ஏவுவதற்கும், அப்புறம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் மாதிரியான திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த 3வது ஏவுதளம் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். தாம்பரத்தில் புதிய மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வச்சிருக்கிறார். சரிங்களா? சீர்மா எல்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் தைவானுடைய எம்எஸ்ஐ நிறுவனம், சீர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் தைவானுடைய எம்எஸ்ஐ நிறுவனம், இது ரெண்டும் சேர்ந்து தாம்பரத்தில் அதிநவீன மடிக்கணினி என்னென்ன லேப்டாப் உற்பத்தி தொழிற்சாலையை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வச்சார். அவர் தொடங்கி வைக்கும்போது என்ன பேசினார்னா, இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் மூலம் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் பொழுது அது நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லேப்டாப் கம்பெனியை, மேனுஃபேக்சரிங் கம்பெனியை திறந்து வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த கட்டமாக செமிகண்டக்டர்கள் மற்றும் மின்னணு உதிரி பாகங்களையும் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கியமான செய்தி. அமெரிக்காவில் ஒரு 3 இந்திய அணுசக்தி நிறுவனங்களுக்கு தடை போட்டிருந்தாங்க. 12 காலமாக, சரிங்களா, தடை போட்டிருந்தாங்க. அந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஜனவரி 16ஆம் தேதி அந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அணுசக்தி நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, பாபா அணு ஆராய்ச்சி மையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், அப்புறம் இந்தியன் ரேர் எர்த்ஸ் அப்படின்னு ஒரு 3 முக்கியமான அணுசக்தி நிறுவனங்கள் மீது, அதாவது இந்த 3 நிறுவனங்கள் உள்ளிட்ட சில அணுசக்தி நிறுவனங்கள் மீது அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக தடை இருந்தது. அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு. இந்த தடை நீக்கப்பட்டதன் மூலமாக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வருஷமாக கிடப்பில் போட்டிருந்தாங்க ஒரு திட்டத்தை. என்னது? இந்திய அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறத 16 வருஷமாக கிடப்பில் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த தடைகளை நீக்கினது மூலமாக இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுறதுக்கும் அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்கும் இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது, சென்னையின் முதல் ஏசி புறநகர் ரயில் சோதனை ஓட்டம். இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சென்னையுடைய முதல் ஏசி புறநகர் சோதனை ஓட்டம் அது எங்கே தயாரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில், ஐசிஎஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தயாரிக்கப்பட்டு அந்த சென்னைக்கான முதல் முழுவதுமான ஏசி புறநகர் மின்சார ரயில் ஒரு சோதனை செய்யப்பட்டது. ஓகேவா? அப்புறம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், கும்பமேளாவுக்கான சிறப்பு வானிலை வலைப்பக்கம் வெப்பேஜ். என்னது? வெப்பேஜ். கும்பமேளாவுக்கான சிறப்பு வானிலை வலைப்பக்கம் ஒன்று திறந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? பிரயாக்ராஜ்னா என்ன? அகமதாபாத்தா அலகாபாத்தா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது அதோடைய பழைய பேர் என்ன? அங்கே மகா கும்பமேளாவுக்காக இந்திய வானிலை ஆய்வு மையம் சிறப்பு வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஐஎம்டி, இந்தியா வானிலை ஆய்வு மையம் ஒரு சிறப்பு வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது அந்த பிரயாக்ராஜ் மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய நகரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை வழங்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், மணற்கேணி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பு.
அரசு பள்ளிகளில் அனைத்து ஆசிரியர்களும் மணற்கேணி அப்படிங்கிற கல்வி செயலியை, மணற்கேணின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை வச்சு டீச்சிங் லேர்னிங் செயல்பாடுகளை பயன்படுத்தணும். அதாவது கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் அந்த மணற்கேணி ஆப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. கேட்பாங்க, எந்த செயலின்னு கேட்பாங்க. அந்த செயலின் பேர் என்ன? மணற்கேணி செயலி. அப்புறம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான செய்தி கிடையாது. கான்டினென்டல் நிறுவனத்துடைய புதிய டயர்கள் அறிமுகம் செஞ்சிருக்கு. கான்டினென்டல்ங்கிறது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு டயர் தயாரிப்பு நிறுவனம். அது என்னென்ன சிறப்புனா செல்ஃப் சீல் தொழில்நுட்பம் இருக்குது. 5 மில்லிமீட்டர் வரையிலான பஞ்சர்களை அதுவே சரி பண்ணிக்கும். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போகின்ற அல்லது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் இமிக்ரேஷன் பண்ணுவாங்க, அதாவது குடியுரிமை சோதனை பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்கல்ல, அந்த சோதனையை விரைவுபடுத்துகிற வகையில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம், ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற புதிய திட்டத்தை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க. கேட்பாங்க, எந்த விமான நிலையத்தில் தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. சர்வதேச விமான நிலையம் குடியுரிமை சோதனையை விரிவுபடுத்துவதற்காக எந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம். அடுத்தது, செல்ல பிராணிகளுக்கிடையே பரவுகின்ற வைரஸ் பார்வோ வைரஸ். சென்னையில் பருவநிலைக்கு மாற்றம் காரணமாக நாய்கள் மத்தியில் பார்வோ வைரஸ் தொற்று ஜனவரி மாதத்தில் அதிகரித்து வந்துச்சு. தடுப்பூசி போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பார்வோ வைரஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கலைஞர் பன்னாட்டு அரங்கம், அதாவது சென்னை ஈசிஆர் கரெக்டாக நான் இருக்கிற அந்த பகுதி, கேளம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான், முட்டுக்காடு பகுதியில், ஈசிஆரில் முட்டுக்காடு பகுதியில் பார்த்திங்கன்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்னு ஒன்று அமையவிருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு. அது சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத வகையில் அது இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தது, புவியியல் தொடர்பான பார்க்கலாம். இந்திய புவியியல்னு சிலபஸ் கொடுக்கல, புவியியல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதனால் உலகத்தின் முக்கியமான புவியியல் நடைமுறைகள்லாம், புவியியல் நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகின் மிக வெப்பமான ஆண்டு அப்படின்னு 2024 அறிவிச்சிருக்காங்க. சரியா? யார் அறிவித்தது? பல்வேறு சர்வதேச வானிலை ஆய்வு மையங்கள், பல்வேறு சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்புகள் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதுலேயே மிக வெப்பமான ஆண்டுன்னு 2024 தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில், அதாவது தொழிற்புரட்சிக்கு முந்தைய காலம், தொழிற்புரட்சிக்கு முந்தைய காலங்கிறது 1850 900, அந்த காலகட்டத்தில் தான் வெப்பம் அதிகமாக இருந்துச்சான். அதை விட சுமார் 1.48 டிகிரி செல்சியஸ் முதல் 1.54 டிகிரி செல்சியஸ் வரை 2024 அதிகரிச்சிருக்குதாமா. அப்புறம் இது ஒரு முக்கியமான செய்தி. லாஸ் ஏஞ்சலஸில் காட்டுத்தீ, அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் இருக்கு இல்லையா, லாஸ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த நகரை சுற்றியுள்ள பாலிசேட்ஸ் பகுதியில் ஜனவரி மாதத்தில் பெரிய காட்டுத்தீ ஒன்று பரவணிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செத்து போனாங்க. பலி எண்ணிக்கை அந்த ஜனவரி 16ஆம் தேதி என்னென்னா அந்த காலகட்டத்தில் 10 இருந்துச்சு பலி எண்ணிக்கை. நிறைய உடைமைகள் சேதமானுச்சு, நிறைய கட்டடங்கள் சேதமானுச்சு. அதனால் இந்த செய்தி தெரிஞ்சுங்க. லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீ அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்குது. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, உலக கடவுச்சீட்டு குறியீடு அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் ரொம்ப சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட், எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் ரொம்ப சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு குறியீட்டின்படி சொல்லுவாங்க. அது என்ன குறியீடுனா, ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு, ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025. ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 படி உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் தான். சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இந்தியா சற்று சறுக்கி 85வது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே
85வது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுடைய பாஸ்போர்ட். இந்திய ஆட்சியல். அடுத்தது இந்தியன் பாலிட்டிலேருந்து பார்க்கலாம். சார் இந்தியன் பாலிட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர்னு சொல்கிறீங்களா சார் கேட்குறீங்களா? இப்போ நிலைமை அப்படி தானே ஆகிப்போச்சு. போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறாரே, அப்போது அதுவும் இந்தியன் பாலிட்டி தானே. சரி ரைட்டு, கவனிங்க. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு. அமெரிக்க அதிபர் பதவியேற்கிறது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தலையா? ஏன்னா அவங்க வந்து இமிக்ரெண்ட்ஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பான வழியில் உள்ளே போன இந்தியர்களை ட்ரம்ப் எப்படிங்க அனுப்புனார்? ரொம்ப மிக மோசமான முறையில் இங்கே அனுப்புனார். அதே மாதிரி இந்திய பொருள்களுக்கான நம்ம வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அமெரிக்கர்கள் அதை இறக்குமதி பண்ணாங்க. அந்த இறக்குமதி வரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் குறைக்கணும். இந்தியர்கள் அவங்க பொருளுக்கு ரொம்ப அதிகமாக வரி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்தியாவும் அந்த வரிகளை கொஞ்சம் குறைச்சதில்ல. அப்போது அமெரிக்க அதிபர் அங்கே யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிறது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வாஷிங்டனில் பதவியேற்றார் ஜனவரி 20 அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான மசோதா நிறைவேறுச்சு. பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசோதா. அது 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கின்ற ஒரு மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே போல் பெண்களுக்கு எதிரான பிற குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரிக்கும் சட்ட திருத்த மசோதாக்களும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அப்புறம் கனடா பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பி சந்திரா ஆர்யா போட்டியிடுறதா அறிவித்தார். சரிங்களா? இது வந்து ஜனவரி 11 மற்றும் 19 இந்த 2 நாள் நியூஸில் வந்திருக்கு. ஓகே, சந்திரா ஆர்யா, இந்த பேரை ஞாபகம் வச்சிங்க. இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சிங்க. அவர் போட்டிட்டாரா இல்லையாங்கிறத அடுத்து வர நாட்களில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ நம்ம இதை போன இதில் கூட பார்த்தோம், போன நடப்பு நிகழ்வு வீடியோக்குள்ளே பார்த்தோம். சரி, இதை பற்றி சில விவாதங்கள் நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு. இப்போ மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்துவது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒற்றை ஆட்சிக்கே வழிவகுக்கும், மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கும், நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட வேணும் அப்படின்னு திமுக சட்டத்துறை மாநாட்டில் இதே பொருள் வச்சு பேசியிருக்கார் அவர். அப்புறம் மூத்த வழக்குரைஞர் கபில் சிபல் அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்பட்டால் மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கவனம் பெறாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ட்ரம்ப் 47வது அதிபராக பதவியேற்றார்ல, அப்போ அவர் மேலே ஒரு முறைகேடு வழக்கு இருந்துச்சு. அதுலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். என்னது? ஒரு ஆபாச பட நடிகைக்கு முறைகேடாக ட்ரம்ப் பணம் கொடுத்ததா ஒரு வழக்கு இருந்தது. அதில் ட்ரம்ப் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் அந்த சிறை தண்டனை மற்றும் அபராதத்திலிருந்து ட்ரம்ப் வந்து விடுவிக்கப்பட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான செய்தி. விசிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்துள்ளது. முக்கியமான ஒரு அரசியல் செய்தி இது, புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி இவற்றை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. விசிகவுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க. அது என்னென்னா, RN ரவியை பதவி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்ய கோரி மத்திய அரசுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு கன்னியாகுமரியை சேர்ந்த வழக்கறிஞர் PR ஜெய்கிஷன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. இந்த வழக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, வாளுக்கு வேலி அம்பலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நியூஸ் வர்ற வரைக்கும் நான் இவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை. இந்த நியூஸை நான் வந்து ஜனவரி 21 படித்தேன். ஜனவரி மாதம் படித்தேன், பொங்கலுக்கு அப்புறம் படித்தேன். பொங்கலுக்கு அப்புறம் இந்த நியூஸ் படிச்சுட்டு அப்புறமா வாளுக்கு வேலி அம்பலம் யாருன்னு தேடி படித்தேன்னு வச்சிங்களேன். வாளுக்கு வேலி அம்பலத்துடைய சிலையை சிவகங்கையில் ஜனவரி 22 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இப்படி திறந்து வைக்க போகிறதா முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 18 நியூஸ் பேப்பர்லேயே இது வந்துருச்சு.
நான் படித்தது அந்த பொங்கல் சமயம், பொங்கல் முடிச்சு அந்த சமயத்தில் படித்தேன். ரைட். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 21 நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்புறம் சிவகங்கையில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுடைய சிலையை மு க ஸ்டாலின் ஜனவரி 22 திறந்து வைத்தார். இது முக்கியமான செய்தி. அடுத்து பாருங்கள், இந்தியன் எக்கானமி. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க? ஆர்பிஐங்கிறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய மைய வங்கி, தலைமை வங்கி, வங்கிகளுக்கெல்லாம் வங்கி எப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது என்ன சொல்லுதுன்னா, மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் மாற்றமில்லாத வட்டி விகிதத்தில் கடன் வழங்க அது பரிந்துரைக்குது. அப்புறம் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஜனவரி 10 நிறைவடைந்த வாரத்தில் $871.4 கோடி குறைந்து $62,587.1 கோடி இருந்துச்சு. அவ்வளோ முக்கியமான செய்தி இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுங்க. அதே போல் நவரத்தின ஆபரண ஏற்றுமதியும் குறைவாக இருக்குது. இந்தியாவிலிருந்து நவரத்தினம் மற்றும் ஆபரண ஏற்றுமதி அது டிசம்பர் மாதத்தில் $196.80 கோடி குறைஞ்சிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட அதுக்கு முந்தின வருஷம் 2029 டிசம்பரை கம்பேர் பண்ணும்பொழுது 10.29% குறைஞ்சிருக்கு. இது வந்து ஜிஜேஇபிசி அறிக்கையின்படி. அப்புறம் இந்திய நிலக்கரி இறக்குமதி அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் நவம்பர் காலகட்டத்தில் இந்தியாவுடைய நிலக்கரி இறக்குமதி 2% அதிகரித்து 18.20 கோடி டன்னாக இருக்குது. புரியுதுங்களா? நிலக்கரித்துறை அமைச்சக அறிக்கை இதை தெரிவிச்சிருக்கு. இந்தியா வந்து இறக்குமதியை அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் இந்திய சமூக பொருளாதார பிரச்சனைகள் சம்மந்தமாக பார்க்கலாம். செல்லப்பிராணிகளிடையே பார்வோ வைரஸ், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது அப்புறம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், கல்லீரல் அழற்சி குறித்த விழிப்புணர்வு மாநாடு. கிங் ஆஃப் ஆர்கன்ஸ் என்னப்பா? கிங் ஆஃப் ஆர்கன்ஸ் என்ன? நான் உனக்கு சொல்லி கொடுத்தல. கிங் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லை இல்லை, டே நீ அதை விட்டுடா. ஓகே, நானே சொல்கிறேன். கல்லீரல், லிவர் தான் கிங் ஆஃப் ஆர்கன்ஸ்னு அழைப்போம். அது வந்து 300க்கும் மேற்பட்ட பணிகளை செய்கிற ஒரு ஆர்கன். அந்த கல்லீரல் அழற்சி குறித்த விழிப்புணர்வு மாநாடு சென்னையில் ஜனவரி 17, 2025 அன்னைக்கு நடந்தது. சரிங்களா? அதில் வந்து WHO இந்திய பிரதிநிதி டாக்டர் ரொடாரிகோ, ஒரு பேர் என்ன, டாக்டர் ரொடரிகோ ஆஃப்ரின் அவர் பங்கு பெற்றார். அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. 2 பேரும் அங்கே உரை நிகழ்த்தினாங்க. டாக்டர் ரொடரிகோ ஆஃப்ரின் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி இந்த வைரஸ்கள் என்ன பண்ணுதான், கல்லீரல் செயலிழப்புக்கு காரணமாக இருக்குது, அப்புறம் புற்றுநோய்க்கும் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லிவர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று, எல்எஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த எல்எஃப்டியை கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, அப்புறம் சில அறிகுறிகள்லாம் தெரியும் இல்லையா, யூரின் மஞ்சளாக போகும், அவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த மாதிரி மஞ்சளாக போயிட்டு இருந்துச்சுன்னா எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். தொடக்கநிலை பரிசோதனைங்கிறது அந்த எல்எஃப்டி டெஸ்ட் தான். அப்புறம் சிகிச்சை மற்றும் தடுப்பூசி மூலமாக இதை தடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் ரொடாரிகோ ஆஃப்ரின் சொல்கிறாரு. அப்புறம் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லீரல் அழற்சி பிரச்சனைக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கல்லீரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உறுப்பு. அது எப்படி இருக்கும், அது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். யாராவது கொஞ்சோண்டு கல்லீரல் கொடுத்தாங்கன்னா அந்த கல்லீரல் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கல்லீரல் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிரும். ரைட். அடுத்தது பாருங்கள், மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களுக்கு வரலாம். ஸ்வமித்வா திட்டம். ஸ்வமித்வா திட்டம் அது வந்து கிராமப்புற சொத்து அட்டைகள் வழங்கல் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வழியாட்டி உரை நிகழ்த்தினார். என்ன சொன்னார்னா, ஸ்வமித்வா திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் இது வரைக்கும் 2.24 கோடி பயனாளர்களுக்கு சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வமித்வா திட்டம்ங்கிறது கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கும் வறுமை ஒழிப்புக்கும் பங்காற்றுது அப்படின்னு 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 65 லட்சம் பயனாளர்களுக்கு சொத்து அட்டைகளை வழங்கும் போது தெரிவித்தார். எப்படி 10 மாநிலங்களுக்கு மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு
65 லட்சம் பயனாளர்களுக்கு சொத்து அட்டையை அவர் கொடுக்குறாரு. எப்படி? காணொளி காட்சி வழியாக. அதுக்கப்புறம் 2238 அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா துவக்கம். நூற்றாண்டு விழா பள்ளிக்கூடம் தொடங்கி 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளை கடந்தும் செயல்பட்டு வருகின்ற 2238 அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த நூற்றாண்டு விழாவுடைய தொடக்க விழா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எங்கே தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்கன்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி படித்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், மின்மதி 2.0 செயலி. மின்மதி 2.0 செயலி. இந்த செயலியை பற்றி நிறைய கேள்வி வரும். மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு பேர், SHG அப்படின்னு பேர். மகளிர் சுய உதவி குழுக்கள் நிதி மேலாண்மை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவதற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், இந்த மின்மதி 2.0 யார் உருவாக்கியிருக்கா? தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கைபேசி செயலியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சார். அப்புறம் ஒரு 5000 புதிய பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக கொள்முதல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் 500 பேருந்துகள் மின்சார பேருந்துகள் ஜெர்மன் நாட்டு வங்கி நிதி உதவியோடு வாங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சாசி சிவசங்கர் அறிவிச்சிருக்காரு. யார் அவர்? அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர். அப்புறம் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம். முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் 2025-26 ஆண்டுக்கான காப்பீட்டு தொகையாக ரூபாய் 1262.91 கோடி மதிப்பிலான காசோலையை யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். நல்லா கவனிங்க, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி நமக்கான பிரீமியம் தொகையை கவர்மெண்ட் கட்டிடும். புரியுதுங்களா? யார்கிட்ட கட்டிடுச்சு? யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் லிமிடெட், யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துரும். அப்போது யாரோ ஒரு பயனாளர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டின் கீழே பயன்பெறுகிறார் எனில் ஆஸ்பத்திரிக்கான கட்டணத்தை யார் செலுத்துவா? யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் செலுத்தும். இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக கடந்த 3 வருஷத்தில் 76.94 லட்சம் பேர் 5310 கோடி மதிப்பிலான சிகிச்சைகளை பெற்றுள்ளார்கள். அப்புறம் சென்னை சங்கமம் வந்து சென்னையில் நடந்துச்சுங்க. அதில் ஒரு நாளைக்கான ஊதியத்தை 5000 சொச்ச ரூபாயாக முதலமைச்சர் உயர்த்தி கொடுத்தாரு. அந்த செய்தி நான் இங்கே கொடுக்கல, டைப் பண்ணேன், பட் எடுத்துட்டேன் அதை. அந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி எந்த தலைப்பில் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற பேரில் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அது ரொம்ப வெற்றி அடைஞ்சிது. அதன் காரணமாக அது கோவை, மதுரை உள்ளிட்ட 8 மாநகரங்களில் நடத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி பேர் இணைக்கப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா சொல்லியிருக்காரு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதில் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி பேர் இணைக்கப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 6 கோடி மூத்த குடிமக்கள் இதுவரை இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் எத்தனை பேர்? 6 கோடி பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, முக்கியமான சர்வதேச மற்றும் தேசிய மாநாடுகள். காசா போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சுங்க. 15 மாதமாக நடந்த இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு, ஹமாஸுங்கிறது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு போராளி அமைப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடுவில் 15 மாதமாக போர் நீடிச்சுது. அப்புறம் எகிப்து, கத்தார் இவங்கெல்லாம் வந்து சமாதானம் செஞ்சு வச்சாங்க. அதன் மூலம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துச்சு. முதல் கட்டமாக 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் அப்படின்னு அறிவித்தாங்க. அதன் ஒரு பகுதியாக ஹமாஸ் பிடியில் இருந்த 3 இஸ்ரேலிய பெண் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருக்கிற 100கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவாங்க. அப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, போரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் பொது பாதுகாப்பு அமைச்சர் இடமர் பென்குவிர் ராஜினாமா செய்தார். அப்புறம் அமெரிக்க துணை தூதரகம் திறப்பு.
இந்தியாவில் மொத்தம் 4 அமெரிக்க துணை தூதரங்கள் இருக்குது, கான்சுலேட்ஸ். புரியுதுங்களா? 5ஆவதாக ஒரு கான்சுலேட், அமெரிக்கன் கான்சுலேட் ஒன்று திறந்தாங்க. அமெரிக்க துணை தூதரகத்தை திறந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் திறந்தாங்க. எங்கே? பெங்களூரில். என்றைக்கு? ஜனவரி 17 அன்றைக்கி திறந்தாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் மற்றும் அமெரிக்காவுடைய தூதர், அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி, இவங்க 2 பேரும் அதை திறந்து வச்சாங்க. அப்புறம் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி, அது டெல்லியில் நடந்தது. உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 டெல்லியில் நடந்தது. ஜனவரி 17லேருந்து 21 வரைக்கும். புரியுதுங்களா? வாகனங்கள், அதாவது உலகத்தின் பல நாடுகளை சேர்ந்த வாகனங்கள், உதிரி பாகங்கள், தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் நாட்டின் மிகப்பெரிய கண்காட்சியை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 17 அன்னைக்கு டெல்லி பாரத மண்டபத்தில் தொடங்கி வைத்தார். அப்புறம் சென்னை சங்கமம், நம்ம ஊர் திருவிழா, தமிழகத்தின் பாரம்பரிய கலை வடிவங்களை வெளிப்படுத்தும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாங்கிற பேரில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இன்றைக்கி ஜனவரி 13லேருந்து 17 வரைக்கும். சரிங்களா? சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா, அதாவது பப்பாசி நடத்துகிற சென்னை புத்தக திருவிழா வேறு, அது நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடக்கலாம், அது வேறு. இது வந்து இன்டர்நேஷ்னல் புக் ஃபெஸ்டிவல், பன்னாட்டு புத்தக திருவிழா. அது வந்து ஜனவரி 16லேருந்து 18 வரைக்கும் நடந்தது. அது 3வது புத்தக திருவிழா, 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. அப்புறம் மகா கும்பமேளா துவங்கப்பட்டுச்சு. என்றைக்கு? ஜனவரி 13 அன்னைக்கு பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அகமதாபாத்தா அலகாபாத்தா நான் கேட்டேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா? பிரயாக்ராஜ், ஏன்னா அதுவே கேட்பாங்க. பிரயாக்ராஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஊர் எது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. ஏன்னா முன்னாடி அதுக்கு பேர் பிரயாக்ராஜ் தான், நடுவில் அதுக்கு வேறு பேர் மாற்றிட்டாங்க, அப்புறம் திரும்பவும் பிரயாக்ராஜ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய புனித நீராடல் நிகழ்வு எது? மகா கும்பமேளா. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரயாக்ராஜில் பௌஷ பௌர்ணமியை முன்னிட்டு தொடங்கிடுச்சு. பௌஷ பௌர்ணமி. அப்புறம் காசி தமிழ் சங்கமம் 3.0, அதன் முன்னோட்ட நிகழ்ச்சி சென்னை ஐஐடியில் நடந்துச்சு. அதில் ஆளுநர் RN ரவி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு என்ன பேசினார்னா, காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தேசிய விழாவாக கொண்டாடப்படுது, தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கின்ற 1000 ஆண்டு கால தொடர்பை நினைவு கூறுது அப்படின்னு அவர் பேசினார். காசின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு பாரதியார் தான் ஞாபகம் வரும். அடுத்தது பெரியார் ஞாபகம் வரும். அடுத்து பாருங்கள், உலக பொருளாதாரமற்ற கூட்டம் டாவோஸ். உலக பொருளாதாரமற்ற கூட்டம் எங்கே நடந்துச்சு? டாவோஸில் நடந்தது. சரிங்களா? ஜனவரி 2025 நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தலைமையிலான குழுக்கள் பங்கேற்கிறதா செய்தி வந்துச்சு. அடுத்தது விருதுகள், பரிசுகள் மற்றும் முக்கியமான நியமனங்கள். கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது எங்கே வழங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்பட்டுச்சுங்க. பேராசிரியர் அருணன் அவர் உரைநடைக்காகவும், எழுத்தாளர்கள் சுரேஷ்குமார் இந்திரஜித், அவங்க தான் எழுத்தாளர்கள் சுரேஷ்குமார் இந்திரஜித், இவங்க நாவலுக்காகவும், N ஸ்ரீராம் சிறுகதைக்காகவும், கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதைக்காகவும், கலைராணி நாடகத்துக்காகவும், நிர்மால்யா மொழிபெயர்ப்புக்காகவும் 6 பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருது கொடுத்தாங்க. தலா 1 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் பப்பாசி விருதுகள், அவங்க தான் சென்னை புத்தக கண்காட்சியை நடத்துகிற அமைப்பு. சிறந்த பதிப்பாளர் விருதை வென்றவர்கள் சாகித்ய அகாடமி புத்தகாலயம். சிறந்த குழந்தை எழுத்தாளர் விருது ஜோதி சுந்தரேசனுக்கு கிடைச்சது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுங்களா? சிறந்த குழந்தை எழுத்தாளர் விருது ஜோதி சுந்தரேசன். அப்புறம் பிரவாசி பாரதிய சம்மான் விருது, இதுவும் முக்கியம். இது எங்கே வழங்கப்பட்டுச்சுன்னா புவனேஸ்வரில் வழங்கப்பட்டுச்சு ஜனவரி 10ஆம் தேதி. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது தான் இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருது. 27 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார்கள். அப்புறம் திருவள்ளுவர் தின விருதுகள். எப்பொழுதுமே திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் பங்களித்த 10 தமிழறிஞர்களுக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்குவார். அது என்னென்ன விருதுகள்னு பார்க்கலாமா? 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டுச்சு. யாருக்கு? செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படக்கூடிய பெரும்புலவர் மு படிக்கராமுக்கு வழங்கப்பட்டுச்சு. மு படிக்கராம் 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது.
2024ஆம் ஆண்டுக்கான இந்த பேரறிஞர் அண்ணா விருதுலாம் 2024க்கானது தான். 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது எல் கணேசனுக்கு வழங்கப்பட்டுச்சு. பெருந்தலைவர் காமராஜர் விருது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் கேவி தங்கபாலுக்கு வழங்கப்பட்டுச்சு. தங்கபாலுலாம் உங்களுக்கு தெரியுமா? தங்கபாலு தீவிரமாக அரசியலில் செயல்பட்ட போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்படலைன்னா நீங்கள் யங்ஸ்டர் அப்படின்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் வயசானால்னு அர்த்தம். ரைட்? இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இளமை அப்படிங்கிறது வயசில் இல்லையே. சரி, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கு வழங்கப்பட்டுச்சு. யார் கபிலன்? கபிலன் என்ன பாட்டு பாடியிருக்காரு, என்ன பாட்டு எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்ல வேண்டாம். பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிதை பேரொளி பொன் செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டுச்சு. தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. ஜி.ஆர். ரவீந்திரநாத். அதே போல் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வே.மு. பொதிய வெற்பனுக்கு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தந்தை பெரியார் விருது வழங்கப்படும் எப்பொழுதும். அந்த தந்தை பெரியார் விருது 2024ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதை வென்றவர் விடுதலை ராஜேந்திரன். மயிலாடுதுறையை சேர்ந்தவர் அவர், விடுதலை ராஜேந்திரன். சரியா? அவருக்கு தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டது. அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அடியொற்றி தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் விருது வழங்கப்படும். 2024 இந்த விருது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 2024 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. முதல் முறையாக இந்த விருதை பெறுபவர் முத்து வாவாசி. சரிங்களா? அவருக்கு கலைஞர் விருது கொடுக்கப்பட்டது. விருது தொகையாக 10 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப்பதக்கம், அப்புறம் ஒரு தகுதியுரைனா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, பொன்னாடை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எழுத்தாளர் ஜெனநேசன் மறைந்து விட்டார். காரைக்குடியை சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர் ஜெனநேசன் என்கின்ற ஆ. வீரராகவன் காலமானார். அப்புறம் உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. ஓகேவா? இன்றைக்கி அது எங்கே நடந்தது? டெல்லி. ஜனவரி 19 நடந்தது. இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் கோகோ அணிகள் முறையே நேபாளத்தை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்றன. அப்புறம் ஒன் யுவர் பாடி அப்படிங்கிறது கல்லீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஷிவ் ஷரீன் அவர்கள் எழுதின ஒரு ஆங்கில நூல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஜனவரி 18 வெளியிட்டாங்க. அப்புறம் பாரதியார் குறித்த ஆவணப்படம் சக்திதாசன் அப்படிங்கிற தலைப்பு. சக்திதாசன் கடவுளை கண்ட கவிஞன், அதுதான் பாரதியார் குறித்த ஆவணப்படம். பாரதியாருடைய பக்தி பரிணாமத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த ஆவணப்படத்தை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி சத்ய ஞானானந்தர் அவர் ஜனவரி 18 அன்றைக்கி வெளியிட்டார். அப்புறம் திருக்குறள் திரைப்படம், திருக்குறள் சம்மந்தமாக ஒரு திரைப்படம் வருது. அதன் முதல் பாடலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார். சென்னை பண்பாட்டு புத்தக திருவிழாவில், சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30 மானிய மொழிபெயர்ப்பு நூல்களையும், அதாவது நூல்களை மொழிபெயர்க்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, அது மாதிரி அந்த 30 நூல்களை ப்ளஸ் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் 75 நூல்களையும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் சென்னையில் நந்தம்பாக்கத்தில் நடக்கிற அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். நண்பர்களே, இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.